Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா applying functions in list. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னன்னு ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அதாவது ஒரே டைம்ல 2-3 காலமுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன்புட்டா வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா நேமுக்கு கேரக்டர் இன்புட் வந்திருக்கும், ஏஜுக்கு நியூமரிக்ஸ் வாங்கியிருக்கோம், ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா அதே நியூமரிக் வெக்டார்ல வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட் லாஜிக்கல் வேல்யூ வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இதுதான் வந்து லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல் அப்ளை. அதாவது லிஸ்ட்ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்குமே ஒரே ஃபங்க்ஷனை ஒரே டைம்ல கொடுக்கறது தான் எல் அப்ளைங்கிறது. லிஸ்ட்ல ஒரே ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 2 4 6 8. இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கொயரா பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர்ங்கிற ஃபங்க்ஷன் இதுக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் எல் அப்ளை கீவேர்ட் பாத்தீங்கன்னா எல் அப்ளை. எந்த லிஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோமோ அந்த லிஸ்டோட நேம் நம்பர்ஸ் கமா ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 2. இப்போ உங்க அவுட்புட் பாருங்க. 2 into 2 4 16 36 64. ஒரே டைம்ல லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷனை அப்ளை பண்றோம். அதுக்கு யூஸ் பண்றது தான் எல் அப்ளை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு அப்ளை, எஸ் அப்ளைன்னு சொல்லுவது. இது எப்படின்னா நம்ம எல் அப்ளை பண்ணோம்னா அதோட ரேப்பர். அதாவது அங்க அவுட்புட் நமக்கு என்ன வந்துச்சு? ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்துச்சா? இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அந்த வெக்டார் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்றதா எஸ் அப்ளை. ஸோ அங்க நம்பர்ஸ்ல நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அது வேல்யூஸ் இந்த வச்சு ஸ்கொயர் இருந்துச்சா 1 4 9 16 இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து திருப்பியும் ஒரிஜினல் நம்பர்ஸ் வரக்காக நம்ம என்ன பண்றோம்? எஸ் அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ரிசல்ட் எஸ் அப்ளை நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் வேல்யூஸ். இப்போ ரிட்டர்ன் பாருங்க, உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும்? 1 2 3 4. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வி அப்ளை. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே தனித்தனியா வேல்யூவா நம்ம அப்ளை பண்றது. நெக்ஸ்ட் எம் அப்ளை பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம இங்க ஒரு வேல்யூஸ் இருக்கு பாருங்க, ஏ பி சின்னு ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஏபிசிக்கு வந்து ஒவ்வொரு டைம் நமக்கு ரிப்பீட் ஆகணும். எல் அப்ளை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம். எம் அப்ளைல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம அப்ளை பண்ணோம். அதாவது மல்டிபிள் அப்ளை. ஸோ நம்ம கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். வெக்டர் எக்ஸ் ஒய் வெக்டர் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஏ கமா பி கமா சி. வெக்டர் வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்தாச்சு ஏ பி சி. இதுக்கு மல்டிபிள் அப்ளை எப்படி பண்ணுறோம்? எம் அப்ளை ரெப் கமா எக்ஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ பி சி டைம்ஸ் ஈக்குவல் டு இந்த வெக்டார்ல ஒவ்வொன்றும் எவ்வளவு டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். இப்போ ஏங்கிறது 3 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகணும், பிங்கிறது 2 டைம்ஸ், சிங்கிறது ஒரே டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா அது எவ்வளவு டைம்ஸ் ஈக்குவல் டு சி அந்த வெக்டார் டைம்ஸ். இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஏ டபுள் பி சின்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ இங்க வந்து அந்த 4 ஃபங்க்ஷனையும் உங்களுக்கு கம்பேரிசன் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக. ஃபர்ஸ்ட் வந்து எல் அப்ளை. எங்க அப்ளை பண்ணலாம்? லிஸ்ட் ஆர் வெக்டாருக்கு அப்ளை பண்ணலாம். அவுட்புட் எப்பவுமே எப்படி இருக்கும்? நமக்கு லிஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எஸ் அப்ளைங்க சேம் லிஸ்ட் ஆர் வெக்டாருக்கு பண்ணலாம். அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டாரா இருக்கலாம், மேட்ரிக்ஸா இருக்கலாம், லிஸ்டாவும் இருக்கலாம். இது அவுட்புட் டைப் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஃபிளெக்சிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வி அப்ளைங்கிறது லிஸ்ட் ஆர் வெக்டார். அவுட்புட் எப்பவுமே உங்களுக்கு வெக்டார் டைப்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் எம் அப்ளை பாத்தீங்கன்னா மல்டிபிள் வெக்டார். ரிசல்ட் வந்து சிம்பிளிஃபைடா இருக்கும், மல்டிபிள் இன்புட்ஸ் நீடடா இருக்கும். இதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதோ சம்மரிஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ.